ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிளானது தான். நம்ம எல்லாருமே கண்டிப்பா கல்யாண வீடுகளுக்குலாம் போயிருப்போம். அப்போ ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் வைப்பாங்க. நம்ம வீட்லயும் அதே இதை ட்ரை பண்ணுவோம். பட் அதே அளவு வராது. அதே டேஸ்ட்லலாம் கண்டிப்பா வராது. ஏதாவது ஒரு குறை இருக்கும். இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம எப்படி சூப்பரா முட்டைக்கோஸ் பொரியல் பண்றதுன்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முட்டைக்கோஸ் எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கணும்னு சொல்லிடுறேன். இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது மலைக்கோசு. இது பார்த்தீங்கன்னா முட்டை ஷேப்பில் இருக்கும், அதாவது கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த கோஸ் தரக்கோசுன்னு சொல்லுவாங்க, சப்பட்டையாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறது இந்த முட்டையாக இருக்கிற கோஸ் தான் வாங்கணும். இந்த மாதிரி சப்பட்டை கோஸ் வாங்கினீங்கன்னா இதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இந்த முட்டை ஷேப்பில் இருக்கிற கோஸ் ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வேக வைக்கிறதுக்காக 25 கிராம் அளவு பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முட்டைக்கோஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. அதில் முட்டைக்கோஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாசிப்பருப்பை கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். அடுத்ததா முட்டைக்கோஸை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதையும் உள்ள சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்புக்கும் அந்த கோஸுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சிட போகிறோம். மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். முட்டைக்கோசும் பருப்பும் ஓரளவு 3/4 வேக்காடு இருந்தாலே போதும், ஃபுல்லாக வெந்துச்சுன்னா குழஞ்சிடும். இப்போ பாருங்கள், கோஸ் வெந்துருச்சு, பருப்பும் ஓரளவு நல்லாவே வெந்திருக்கு, 3/4 பதத்துக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம வடிச்சுக்கணும். அடுத்து தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. அடுத்ததாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துட்றேன். மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம வடிச்சு வச்சிருக்கோம்ல காய், அந்த இதை உள்ள சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து துருவி வச்ச தேங்காயும் உள்ள சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
உப்பு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியாச்சு. தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.